மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு சன்னமாக போட்டதால் அருந்துருச்சுங்க. ஒரு கோனூசியில் ஹெவியான மூக்குனாங்கயிறை கோர்த்து மாட்டுடைய மூக்கில் விட்டு வெளியே எடுக்கணும். சொல்லும் போதே உங்களுக்கும் ரொம்ப ஹார்ஸாக தான் ஃபீல் ஆகும். எனக்கும் அந்த மொமெண்ட்டில் மாட்டை ரொம்ப தொந்தரவுப்படுத்துறமோன்னு ஒரு ஃபீல். ஆனால் அப்பா இந்த விஷயத்தை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாருங்க. கோனூசி மாட்டோட மூக்குக்குள்ளே போய் வெளியே வந்தது மாட்டுக்கே தெரியாத மாதிரி மூக்குனாங்கயிறை கோர்த்து முடிச்சிட்டாரு. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான விதத்தில் கையாண்டா அப்படின்னா யாருக்கு எந்த தொந்தரவு இருக்காதுங்கிறத கற்றுக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் தியானந்துடைய அம்மா நல்ல நாட்டு வெல்லம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற சர்க்கரை ஆலைக்கே போயிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க காஃபிக்கும் டீக்கும் சர்க்கரையை அனுப்புறதுனால உள்ள ஒரு கெமிக்கல் கூட மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. சோடா உப்பும் சுண்ணாம்பு தான் போடுறாங்க. சர்க்கரையோட கலர் நல்லா வெள்ளையாக வரணும் அப்படின்னா சோடா உப்பை கொஞ்சம் சேர்த்து போடுவாங்க. இல்லை எனக்கு நார்மலாக இருந்தாலே போதுன்றவங்களுக்கு சுண்ணாம்பு மட்டும் போட்டு கொடுத்துட்றாங்க. சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். எது நல்லாயிருக்கோ ஃபியூச்சரில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு தியானந்தோடைய அம்மா கிட்ட சாம்பிளை கொடுத்துட்டு ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. கொரியர் எல்லாமே பேக்கிங் பண்ணிவிட்டு திருச்செந்தூருக்கு ஒரு 9 கிலோ ஆர்டர் இருந்துச்சு. அதையும் போய் ரதிமினால புக் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி டே நல்லா பாசிட்டிவாக தான் போச்சுங்க. டச்லேயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்ங்க.